வணக்கம் தமிழ் கம்ப்யூட்டர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா த்ரோ கீவேர்ட் இன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் நம்ம பார்க்க போறோம். த்ரோ கீவேர்ட் என்னன்னா ஒரு எக்ஸப்ஷனை நம்ம எக்ஸ்பிளிசிட்டா த்ரோ பண்றோம். எக்ஸ்பிளிசிட்டா நம்மளாவே ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்றோம். எக்ஸப்ஷன் என்ன, ட்ரை கேட்ச்னா என்னன்னு சொல்லி ஏற்கனவே உள்ள வீடியோஸ்ல நம்ம போட்டிருக்கோம். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் த்ரோ கீவேர்டோடைய யூசேஜ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். த்ரோ கீவேர்டு வந்து ஒரு எக்ஸப்ஷனை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக த்ரோ ஆகும். நார்மலாக ஒரு எக்ஸப்ஷன் வந்து நம்ம ட்ரை ஸ்டேட்மெண்ட்டில் யாராவது ரெக்கர் ஆச்சுன்னா அந்த எக்ஸப்ஷன் வந்து அதுவாகவே ஒரு இம்ப்ளிசிட்டாக த்ரோ ஆகும். இதில் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக த்ரோ பண்ணுறோம். ஸோ ரெண்டு விதமான எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுது. ஒன்று வந்து செக் எக்ஸப்ஷன், இன்னொன்று வந்து அன்செக் எக்ஸப்ஷன். செக் எக்ஸப்ஷன் என்னென்னா அது கம்பேர் டைமில் எக்ஸப்ஷன் காட் ஆகிறது. அன்செக் எக்ஸப்ஷன்னா ரன் டைம்ல எக்ஸப்ஷன் காட் ஆகிறது. ஸோ த்ரோ கீவேர்டுடைய அந்த டெம்ப்ளேட் தான் அது நியூ கீவேர்ட், த்ரோ கீவேர்ட், எனி எக்ஸப்ஷன் அதோடைய நேம், அந்த நியூ ஆப்ரேட்டர், த்ரோ கீவேர்ட், எனி எக்ஸப்ஷன் ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும் அதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ கீவேர்ட், த்ரோ கீவேர்ட், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும், டிவைட் பை 0 அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். நியூ ஆப்ரேட்டர், த்ரோ கீவேர்ட், arithmetic exception, divide by 0. இதில் என்ன எக்ஸப்ஷனாலும் கொடுக்கலாம். arithmetic exception, stack overflow exception, arrayed as out of bound exception எதுனாலும் கொடுக்கலாம். ஸோ ரெண்டு இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஒன்று த்ரோவபிள் ஆர் சப் கிளாஸஸ் ஆஃப் த்ரோவபிள் கிளாஸுடைய ஆப்ஜெக்டாக இருக்கும். த்ரோவபிள் பார்த்தீங்கன்னா த்ரோவபிள் ஆர் சப் கிளாஸஸ் ஆஃப் த்ரோவபிள் கிளாஸுடைய இன்ஸ்டன்ஸாக இருக்கணும். இதில் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதியிருக்கோம், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். சாம்பிள் த்ரோ அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ட்ரை பிளாக் இருக்குது. ட்ரை பிளாக் இமீடியட்டாக ஒரு கேட்ச் பிளாக் இருக்குது. ட்ரை பிளாக் முடிஞ்சோடனே கேட்ச் பிளாக் ஆரம்பிக்கும். இதில் நம்ம த்ரோ கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். த்ரோ, நியூ ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி தமிழ் கம்ப்யூட்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம். நம்ம த்ரோ பண்ணுற எக்ஸப்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், தமிழ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இதில் த்ரோ கீவேர்ட், நியூ ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் சொல்லி ஒரு ப்ரீடிஃபைன் எக்ஸப்ஷனை நம்ம த்ரோ பண்ணுறோம். ஸோ ஒரு கேட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த கேட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் தான் காட் ஆகும். அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் எரர் தான் ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி கரெக்டாக அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ ட்ரை பிளாக்ல என்ன எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுறோம், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுறோம். எக்ஸ்பிளிசிட்டாக ட்ரை பிளாக்ல அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுறோம். அந்த த்ரோ பண்ணுற எக்ஸப்ஷனை வந்து கேட்ச் பிளாக் கரெக்டாக கேட்ச் பண்ணோம். கரெக்டாக மேட்ச் ஆன எக்ஸப்ஷன் கேட்ச் பண்ணோம். அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் கேட்ச் பண்ணி ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் எக்ஸப்ஷன் ப்ளஸ் இ. அதாவது இந்த எக்ஸப்ஷனுடைய டீட்டெயில் வந்து இதில் பிரிண்ட் ஆகும். இதில் நான் வந்து இதோடைய அவுட்புட் நான் காமிக்கிறேன். சரி, அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணுறேன். எக்ஸப்ஷன் ஜாவா லேங் டாட் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் தமிழ் கம்ப்யூட்டர், இதுதான் இதோடைய அவுட்புட். எக்ஸப்ஷன் ஜாவா டாட் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். ஸோ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் தான் நம்ம கேட்ச் பண்ணுறோம். ஸோ அதோடைய ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது. தமிழ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஓகே, நீங்கள் நம்ம என்ன பார்த்தோம்னா த்ரோ கீவேர்ட் பற்றி நம்ம பார்த்தோம். அது என்ன பண்ணுதுன்னா ஒரு எக்ஸப்ஷனை எக்ஸ்பிளிசிட்டாக த்ரோ பண்ணுது. நன்றி, வணக்கம். உங்களுக்கு எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.